அதிகாலை காற்றே நில்லு, இதமான பாடல் சொல்லு, இனிமை திறந்ததே மனதும் பறந்ததே, இது ஒரு புது சுகமே. அதிகாலை காற்றே நில்லு, நிம்மி, என்னோட பேக் முன்னாடி பிஞ்சு போய் இருக்குடி. உன் பேக் நல்லா தானே இருக்கு, அக்காக்கு தரியா? அஸ்கு புஸ்கு, எனக்கு ஒரே ஒரு குஷி கிளிப்பு தானே கேட்டேன், கிளிப்பு கொடுத்தியா நீ? என்னோட கிளிப் எல்லாத்தையும் தான் கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போய் தொலைச்சிட்டீலடி, அப்புறம் ஏன் என்கிட்ட கிளிப்பு கேக்குற? என் ஹேர் பேண்டையும் தான் நீ எடுத்து மாட்டிக்கிட்ட, அதையும் தான் காணோம். ஆமா ஆமா, பெரிய ஹேர் பேண்டு, அந்த கித்து போன ஹேர் பேண்டை மாட்டிட்டு போய் தான் எல்லாரும் என்ன கல்யாணத்துல கிண்டல் பண்ணாங்க. ஓ, இத்து போன ஹேர் பேண்டா? சரி பாவம், அக்கா வச்சு பேகு குடுக்கலான்னு நினைச்சேன், இனிமே தரமாட்டேன்டி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. உன் பேக் யாருக்கு வேணும்? அது கலரும் முகரையும் சாணியில முக்கி எடுத்த கலர் மாதிரி இருக்கு. அந்த பேகை வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. உன் பேக் தாண்டி சாணியில முக்கி எடுத்த மாதிரி இருக்கு. பேகை பாரு, கலரை பாரு. நேத்து என்கிட்ட பேனா வாங்கினீல, அதை குறி. ஐயோ, பெரிய பேனா, இங்கே இல்லையா? பேனா கொடுக்குறா பேனா. ஒரு பேஜ் எழுதணும்னே இங்கு தீந்துருச்சு. நான் எப்பவோ தூக்கி வீசிட்டேன். ஏன் பேனாவை நீ ஏண்டி தூக்கி வீசுற? எனக்கு தெரியாது, இப்ப எனக்கு பேனா வேணும். எனக்கு இப்ப பேனா வேணும். மூஞ்சியை பாரு, குரங்கு மாதிரி. அம்மா கூப்பிட்டா கூப்பிடு. இந்த பேகை பிச்சது நீ தானே, நான் அதையும் அம்மா கிட்ட சொல்லுவேன். கூப்பிடு. நான் எப்படி உன் பேக பிச்சேன்? நீனா கொண்டு போய் பிச்சிட்டு வந்துட்டு என் மேல பழிய தூக்கி போறியா? இரு, இன்னைக்கு அப்பாட்டியும் ஒன்னு சொல்லி கொடுக்குறேன் பாரு. நீ போய் சொல்லாதடி. லாஸ்ட் எக்ஸாமுக்கு அம்மா பேக துவச்சு போட்டிருக்குன்னு என் பேக எடுத்துட்டு போனேல, அப்புறம் எதிரையும் மாட்டி பிஞ்சிருச்சுன்னு நீ தானடி பிச்சு கொண்டு வந்து கொடுத்த. போய் பேசுறியா? அது லேசா பிஞ்சிச்சு, ஆனா நீ தானே அதுக்குள்ள நோட்டை அமைக்கி ரொம்ப பிச்ச. என் மேல பழிய தூக்கி போடுற. நீ முதல்ல லேசா பிக்கவும் தானே நான் நோட்டை வைக்கவும் ரொம்ப பிஞ்சிச்சு. அப்ப இதுக்கு யாரு காரணம்? நீ தானே. அப்ப உன் பேக கொடு, உன் பேக்ல தான் நான் கொண்டு போவேன். நல்லா வருவியலே, என்னால முடியாது, போடி. என்னடி, எதுக்கடி இப்ப இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கியே? அம்மா இங்க பாருமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும். இவ என் பேக பிச்சு வச்சிருக்காமா, நான் எப்படி கொண்டு போவேன்? அம்மா உனக்கு கூட தெரியும்ல, நீ துவச்சு போட்ட அன்னைக்கு நான் தானே எடுத்துட்டு போனேன். அது லேசாதாமா பிஞ்சு இருந்துச்சு. இவதாமா நோட்டை உள்ள வச்சு ரொம்ப பிச்சுட்டு என் மேல பழிய தூக்கி போடுறா. லேசா மேலாப்ல தானே பிஞ்சிருக்கு, அது என்ன தெரியவா போகுது? உள்ளைக்க கொடுத்து லேசாப்ல ஊக்க வச்சு குத்தி எடுத்துட்டு போ. ஊக்க வச்சு குத்தணுமா? போமா, ஊக்க வச்சு குத்தி எடுத்துட்டு போனா அசிங்கமா இருக்கும். அப்பா முடியாம கிடக்காக வீட்டுல கையில செலவுக்கு கூட காசு இல்ல. அம்மாச்சி தாத்தா வந்து உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு என்னது நல்லது கெட்டது செய்யணும். எந்த அறிவுமே இல்லாம இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீல என்னடி? +2 படிக்கிறேமா, ஊக்கு குத்தி எடுத்துட்டு போனா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கம்மா. அயல்களோட உனக்கு என்ன பேச்சு? அப்ப அவங்களோட பள்ளிக்கூடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கீயா நீ? ஆம்பளை பையனோட பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கனா இல்லையா? அம்மா, அவளுக்கு ஸ்கூல்ல வெறும் பாய்ஸ் தாமா ஃப்ரெண்ட்ஸ். பாய்ஸுக்கு கூட தான் பேசிக்கிட்டே இருப்பா. அதுலயும் இந்த வருஷம் +2 வேறயா. அவ என்னென்ன கூத்தடிக்கிறான்னு ஸ்கூல்ல வந்து பாரு, அப்பதானே உனக்கு தெரியும். அம்மா, அவ விட்டு பேனாவை நான் தூக்கி வீசிட்டேன்னு பொய்யா உங்ககிட்ட ஏத்தி விடுறாமா. இங்கிரு, பள்ளிக்கூடத்துக்கு போனமா படிச்சமா வந்தமான் இருக்கணும். அங்க 2 பேசுனே இங்க 2 பேசுனேன்னு ஏதாவது கேள்விப்பட்டேன், செல்லைய பேத்து போடுவேன் பேத்து. பாருமா, நீ திட்டு வைக்கிறதுக்காண்டி அப்படிலாம் சொல்லி எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா பாரு. அவ சொல்றத போய் நீ நம்பிக்கிட்டு என்னைய திட்டுற. இரு, உனக்கு தான் இனிமே நீ சின்ன பிள்ளை கிடையாது. சும்மா கக்கப்புக்கன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பல்லு படுவாலாம் கல்லண்டு போகாம. பொம்பளை பிள்ளை சிரிக்கிறது வெளியில சத்தம் கேட்காம சிரிக்கணும். எப்படி பல்ல காட்டிக்கிட்டு இழிச்சுட்டு நிக்கிற நீ? அப்ப வெளியிலயும் போய் இப்படித்தானே பல்ல காட்டிக்கிட்டு நிப்ப? அம்மா ஆட்டடி மவளே, என்னை மட்டும் எப்படி போட்டு விட்ட? அம்மா, அவளுக்கு ஏன் பேக் வேணும்னு இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்காமா. அம்மா இங்க பாருமா, பேக் பிஞ்சு போயிருக்குமா. இத ஊக்கெல்லாம் குத்தி எடுத்துட்டு போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கம்மா. 4 நாளைக்கு அசைஸ் பண்ணி கொண்டுட்டு போங்கட்டி, அதுக்கப்புறம் என்னத்தினாலும் ஒரு காசை பரட்டி பேக் வாங்குவான். இந்த பேக் தான் கொண்டு போகணும்னா நான் ஸ்கூலுக்கே போகல. ஏதோ 1வது 2வது படிக்கிற பிள்ளைய ஊக்கு குத்தி கொண்டு போக சொல்ற மாதிரி கொண்டு போக சொல்றீங்க. இதை எப்படி நான் கொண்டு போவேன்? எனக்கு அசிங்கமா இருக்கு. இங்க அக்கா பெரிய பிள்ளை இல்லம்மா, அக்காவுக்கு இந்த பேக்கை கொடுக்குறியா? 4 நாள் கழிச்சு அப்பா உனக்கு புது பேக் வாங்கி தர சொல்றேன். அம்மா போமா, இந்த பேக்கே பழசாதான் இருக்கு. பழைய பேக்கை கொடுத்துட்டு பிஞ்ச பேக்கை நான் எடுத்துட்டு போகணுமா? அப்ப நான் ஊக்கு குத்திட்டு போனா மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ண மாட்டாங்களாக்கா?
கீழே நல்ல பேக்கா ஒரு வருஷத்துக்கு உழைக்கிறது மாதிரி வாங்க போனோம்னா அது 600-700 ரூபா வரும். சும்மாவா இருக்கு? கையில காசு இல்லாம தானே சொல்றேன். 2 பேருக்கு வாங்கணும்னா பேக்கு நோட்டுன்னு அது இதுன்னு 2000 ரூபாய்க்கு மேல வரும்தா. கடைக்குன்னு போனா சும்மாவா இருக்கு? அதனால தானே சொல்றேன், ஒரு 4 நாளைக்கு அசைஸ் பண்ணிக்க. அப்பா புது பேக் வாங்கினடியோட நீ உனக்கு புதுசா வச்சு கொண்டு போ. அம்மா, லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு எதுவுமே வாங்கல. இந்த பேக்கும் வாங்காம இதையும் கொடுக்க சொல்ற. போமா, எனக்கு எதுவுமே வேணாம். நானும் ஸ்கூலுக்கு போகல. அதானே கேட்டேன், அந்த அளவுக்கு ஆனமான அக்கறையான பிள்ளைகளை நான் பெற்றிருக்கேன். 1.5 மாசம் லீவு கிடந்துச்சு. அதுல இந்தாமா இந்த பேக் எடுத்து கொண்டு கொடுத்து ஒரு கடையில தச்சிட்டு வா. எனக்கு இந்த பேக் வேணும், பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகணும்னு வாயை திறந்து சொல்ல தெரியல. போற அன்னைக்கு நின்றுகிட்டு என்னம்டி ஆடிக்கிட்டு இருக்கீ? எப்படி புது பேக் வாங்கி தருவேன்னு நினைச்சேன், நீ இதையே தச்சு கொண்டு போ சொல்ற. பேக் அழுக்கு இல்லாம புக்கு கீழே விழுகாம இருந்துச்சுன்னா போதும். அது பல 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 பலன்னு இருக்குன்னு 2000 ரூபாய்க்கு வாங்கணும்னு என்ன எழுதியா இருக்கு? எதுல கொண்டுட்டு போனாலும் படிக்கிற உள்ளே படிக்கத்தானே செய்யும். படிக்கணுங்கிற நினைப்பு இருந்தா தானே பகட்டா தெரியணும்னு நினைக்கிறிய. அப்புறம் எப்படி இப்படி இருக்க முடியும்? விடுமா, கத்தாத. இப்ப என்ன இந்த பேக் அவட்ட கொடுக்கணும் அதானே? நான் அவள்கிட்டயே கொடுத்துறேன். எனக்கு பேக் வேணும், ஒண்ணு வேணாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு மஞ்ச பைய என்ன சோழனா பையன்னு படிக்கணும்னு நினைச்சா எதுல வேணா எடுத்துட்டு போய் படிக்கலாம். இப்படிதான் கொண்டுட்டு போகணும், இதத்தான் வாங்கிட்டு போகணும்னு என்ன இருக்கு? எதுல கொண்டு போய் படிக்கணுங்கிறதா பெருசு. என்ன படிக்கிறா, எப்படி வளர்ற, எப்படி குடும்பத்துல இருந்து எப்பேற்பட்ட பிள்ளைகளை என்னென்ன நிலைமைக்கு வந்திருக்குதுங்க. அந்த மாதிரி தாய் தகப்பனுக்கு நல்லா படிச்சு நல்ல பேர் விதை வாங்கி கொடுக்கணும்னு இருக்காம அது வேணும் இது வேணும் 24 மணி நேரமும் சண்டை ஓட்டுறதுல அப்படி குறியா இருக்கியா? இந்தம்மா தாயே, நீனே இந்த பேகை வச்சுக்க. நான் பிஞ்ச பேகையே கொண்டுட்டு போறேன். அழுது கொடுத்து உன் பேக் ஒண்ணு எனக்கு வேணாம், போடி. இரு, மாமா மச்சான்லாம் வந்திருக்காங்க. சும்மா அப்படி கத்திக்கிட்டு கார்பாடம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. என்ன புள்ள வளர்க்குறேன்னு அசிங்கமா பேச மாட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் சத்தம் கேட்காம கிளம்பி பொம்போல போகணும். என்ன என்னடி வாயில புலம்பிக்கிட்டு இருக்க? என்னடி பேசுற? ஒண்ணும் இல்ல. அப்படி வாய்க்குள்ள முன்னங்கிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. கையில என்ன இருக்கு தெரியுமா? கரண்டிய காய வச்சு வாயில இழுத்து விட்டு போடுவேன். ஆமா பிங்கு, அக்கா விட்டு பேக்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு எடுத்துட்டு போ. நாளைக்கு அம்மா தச்சு வைக்கிறேன். 4 நாள் கழிச்சு அப்பாட்ட சொல்லி பேக்கு வாங்குவோம், சரியாம்மா? அழுகாம நல்ல உள்ளேயே கிளம்பி போ. மாமாலாம் இருக்குல்ல, அசிங்கத்தனமா நினைக்க கூடாதுல்லம்மா. சரிம்மா. எடுத்து வை என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு பத்திரமா கொண்டுட்டு போங்க. கிளம்புற நேரத்துக்கு அதை காணோம் இதை காணோம்னு ஆடிக்கிட்டு இருக்க கூடாது, சரியா? அம்மா போய் உனக்கு லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் வறுக்கவா? சரி. நான் பெத்த மக நல்ல உள்ளையில அம்மா அப்பா கசிட்டம் புரிஞ்சு நடந்துக்குருவா. ஊக்கு வெளியில தெரியாத அளவுக்கு அம்மா குத்தி விடுறேன். கிளம்பிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சு கொண்டுட்டு வா. சரிம்மா. எடி அவதான் சரின்னு சொல்லிட்டாலே, அப்புறம் ஏன் இப்படி குர்ரான்னு உட்கார்ந்துருக்க? உன் பேக்க தூக்கி தங்கச்சிட்ட கொடுத்துட்டு நோட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. போய் காலத்துல குளிங்க போங்க. எட்டு மணி அறுதி எருமக்கடா சாஞ்சது மாதிரி சாஞ்சு கிடக்கு. அப்புறம் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு ஐயையோ வேன் வந்துருச்சு, ஐயையோ ஆட்டா வந்துருச்சேன்னு ஆத்தாளுமையன்னு அரண்டுக்கிட்டு ஓடுவாங்க. அந்த புள்ள ஒரு வாய் சோறு கூட திங்காம இப்படி வெறுக்குன்னு பார்த்துக்கிட்டே நிற்கி. என்ன கொடுவனையே சொல்ல. பெத்தவளுக்கெல்லாம் அறிவு வேணும். நம்ம குத்திக்கிட்டு கிடந்து என்ன செய்ய? புள்ளதான் படுத்து கிடக்குன்னா பெத்தவளும் எரும கண்டாட்டமா சேர்ந்துக்கிட்டு கிடக்காளே, அவளை என்ன செய்யறது? 1 மாசம் 1.5 மாசமா வீட்டிலேயே கடந்த புள்ள இன்னைக்கு தானே முதன்னு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அதுக்கு பிடிச்சத வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுப்போம். காலையில வெள்ளனை எந்திரிப்போம், அந்த புள்ளைய கிளப்புவோம்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கு அவளுக்கு. குடும்பத்துக்காரியா இருந்தாலும் அக்கறை இருக்கேன். இவளுக்கு எங்க இருந்து வரப்போகுது அக்கறை? வயசான காலத்துல புலம்பிக்கிட்டு நான் எம்புட்டு வேலையத்தான் பார்ப்பேன். குனிஞ்சு நிமிந்து பாக்குறதுக்கு எனக்கு என்ன வயசா திரும்புது? ஆத்தாடி ஆத்தா, செத்த விட இப்படி குனிஞ்சுக்கிட்டே கூட்டுனது இந்த குறுக்கெல்லாம் ஒடிக்குது. புருஷங்காரன்ல தா சொல்லணும், பொண்டாட்டிய படுக்க போட்டு அழகுல பாக்குறேன். புருஷங்காரன்ல ஐயோ பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் முடி, எந்திரிடி, காலகாலத்துல ஒரு வேலையை பாரு, சோத்தாக்கு, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு நல்லபடியா அனுப்பி விடுன்னு புருஷன்ல ஏவனு. அவன் தான் இவளோட சேர்ந்துகிட்டு இருக்கானே. ஆத்தாடி, நம்மளால முடியாதுதா. இனிமே எங்கிட்ட நம்மளால முடியுது. முடிஞ்ச முட்டுக்கும் பார்த்தான் வச்சேன், நல்லது கட்டது செஞ்சேன். ஏன் பிள்ளைகளுக்கு நான் பக்குவாடு பண்ணி இன்னைக்கு அவன் மட்டும் பிள்ளைகளுக்கு நான் பண்ணிக்கிட்டு தெரிய முடியுமா? எருமக்கடா, எத்தனை மணி எழுதி படுத்து கிடக்க எருமக்கடா? எந்திரிச்சு அந்த புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கிளப்புறியா இல்லையா? ஐயோ சும்மா இருங்க அத்த கிழவி. கனவுல கூட வந்து வேலை வாரு வெட்டி வாருன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு
இந்தரம்டி உன்னைய மாதிரி உடனே தவளையெல்லாம் போய் பாரு ஊருக்குள்ள. அவளும் இன்னைக்கு பள்ளிக்கூடம் கிளப்பணுமேனு 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு மொழிகி வீடு வாசலை சுத்தம் பண்ணி சோறாக்கி குழம்பு வச்சு அந்த பிள்ளைகளுக்கு பக்குவாடு பண்ணிக்கிட்டு இருக்காளுங்களா. நான் மாமியாக்காரி மருமகளுக்கு பக்குவாடு பண்ணி நான் வீடு வாசல் கூட்டி பாத்திரம் விளக்கி காப்பி ஓட்டு எல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுக்கிட்டு தெரியறதாம்டி. யா எப்ப பார்த்தாலும் சும்மா தூங்கையில வந்து காவனு கத்திக்கிட்டே இருக்கிய. இப்ப என்ன அத்தை கிழவி உனக்கு வேணும்? மரியாதையா ஆத்தாளுமைன்னு எந்திரிச்சு போய் குளிச்சு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி விடுற வழிய பாரு. இல்லைன்னு வச்சுக்க உன் புருஷன் வாரையா என்னைய திட்டுறான் பேசுறேன்லாம் பார்க்க மாட்டேன். சாய கரைச்சப்பட்டு மூஞ்சியில ஊத்தி விட்டுருவேன் நாயே. ஆத்தாடி கிளவி செஞ்சாலும் செய்வா. சரியான உக்கரத்துல இருப்பா அவள் இருக்கே. எந்திரியே எந்திரிக்க போறியா இல்லையா? அந்த பையன் தானே தூங்குறேன். அவனையும் எழுப்புங்க. நான் மட்டும் தான் கிடைச்சனா என்ன? அவனுக்கும் உனக்கும் 1 வயசுதான் ஆகுதா? அவனோட எதிர் மாதிரி போட்டுக்கிட்டு தெரியற. நீ பெத்த பிள்ளைக்கு நீனு ஒன்னாம்டி. எருமக்கடா ஒன்னத்துக்கு லவுத்துவமத்த எருமக்கடாவால இருக்கு. சரி சரி போதும் போதும். இப்ப என்ன 7 மணி தானே ஆகுது. 8 மணி ஆட்டோ வர்றதுக்குள்ள நான் எல்லா வேலையும் பாத்துருவேன். காலையிலேயே சுப்ரவாதம் பாடுனது மாதிரி கையம்மையான்னு கத்திக்கிட்டு இப்ப அப்படித்தான் மட்டும் இருக்கேன். புள்ள வீட்டுல இருந்து ஒவ்வொன்னையும் பக்குவம் பண்ணி சொல்லையில அப்படித்தான் இருக்கேன். நாளைக்கே அலமேலு மங்க மண்ணுக்குள்ள போயிட்டான்னு வச்சுக்க, அப்பத்தாண்டி தெரிய போகுது உன் நாத்த என்னன்னு. அத்தக்கிழவி மண்ணுக்குள்ள பெதச்சா நாத்தம்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. எரிச்சா தானே வாட வரேன். புதைச்சாலுமா வாட வரேன்? அதான் நீ ஒரு டைப்பா தானே தெரியற. நடத்து உன் நாடகத்தை நீ எத்தனை நாளைக்கு நடத்துறேன்னு நானும் பாக்குறேன். வந்தாதான் வந்துட்டியா. ஒரு டம்ளர் காப்பியை கொண்டுட்டு வந்திருந்தா சூடா குடிச்சிட்டு எந்திரிச்சிருப்பேன். சரி போறாதான் போறீ. அப்படியே ஒலைய வச்சு விட்டுட்டு போங்க. நான் வந்து அரிசி களைஞ்சு போட்டுக்கிறேன். 1.5 மாசமா அந்த பயலை மேய்க்க முடியல. இந்த பயலை மட்டும் நீ பாத்துக்கிட்டா போதும். வீட்டுல உள்ள அத்தனையும் நான் பாத்துக்கிறோம்னு வேலைக்கு வடிச்சு கொட்டுனேன்ல, அந்த ஏத்தத்துலதான் நீ இப்படி பேசுற. உன்னையெல்லாம் கால கைய ஒட்டிச்சு உன் ஆத்தா வீட்டுக்கு விரட்டி விட்டுருக்க முடியே பண்ணாம இன்னும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன்ல. இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். ஆட என்ன நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கத்திரிக்காய்க்கு கால் முளைச்சது மாதிரி இருந்துகிட்டு காலையில இருந்து கைய முய்யன்னு என்ன ஒரே சவுண்டா இருக்குங்கிறேன். ஏய் நானே காலையில இருந்து வீட்டை சுத்தி கூட்டி போட்டு இடுப்பு வழியில நகல முடியாம உட்கார்ந்துருக்கேன். இறக்கடிக்கல இறக்க போறியா இல்லையாடி? ஆமா பெரிய வேலை. அப்படியே இந்த வேலையை பார்த்துட்டாங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வேண்டியது. ஸ்ட்ராங்கா ஒரு காப்பியை போட்டு குடிக்க வேண்டியது. விளக்க மாத்த கையில தூக்கிக்கிட்டு கோடிய சுத்தி வந்தா பெரிய வேலை பார்த்ததா அர்த்தமா? இன்னைக்கு வாய் கிளவி அப்படியே தூக்கி கொண்டு போய் கொல்ல பக்கத்துல இருக்கிற கேணில ஓட்டு கொல்றனா இல்லையான்னு பாரு. ஏய் அடியே நீ செஞ்சாலும் செய்யவடி யாரி கூரத்த வயம் அவளே. எனக்கு நீச்சலும் தெரியாது ஒன்னும் தெரியாது. இறக்கி விட போறியா என்னடியே? அட பாவத்து கிழவி நீ. காலையில 6 மணில இருந்து வீட்டை கூட்டி இங்க பாரு வேர்த்து விறுவிறுத்து போய் கிடக்க. கொஞ்சமாவது ஃப்ரெஷ் ஆக வேணா? அதுக்குத்தான் கிணத்துக்குள்ள தூக்கி போடுறேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா குளிச்சு விட்டு மேல வா. அப்புறமா உன்னை கயிறு பிடிச்சு தூக்கிக்கிறேன். அடியே நீ குளிக்காம போ, சமைக்காம போ. உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம போ. என்னமோ பண்ணி தொலைடி. நான் எதையுமே கண்டுக்கிற மாட்டேன். தயவு செஞ்சு என்னைய மட்டும் விட்டுடி அடியலா. இதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவாங்க. அக்கா பாட்டி நீந்தனா எந்திரிச்சிட்டியா? குழந்தை எந்திரிச்சிட்டாரா? இல்லக்கா அவர் தூங்குறாரு. இடி புது பொண்ணு தலை நிறைய பூ வைக்கிறது இல்லையா? ஃப்ரிட்ஜில் தான் 50 பூ இருந்துச்சுல, எடுத்து வைப்போ. அக்கா தலைக்கு ஈரமா இருக்குக்கா. இதோட பூவையும் தூக்கி வச்சோன்னா அப்புறம் தலை வலிக்கும். நான் அப்புறமா வச்சுக்கிறேன். வலிச்சிரும். சரி குழந்தை எந்திரிச்சிட்டாருனா அடுப்படியில காப்பி ஊத்தி வச்சிருக்கேன். லேசா சூடு கட்டி எடுத்துட்டு போய் குடு. அவங்க வீட்டுல என்ன குடிப்பாங்கன்னு தெரியலையே. தெரிஞ்சிருந்தா அதை கூட போட்டு கொடுக்கலாம். அக்கா அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் சீன் இல்லை. அவரும் நம்மள மாதிரி தான் டீ காஃபி எதுவாக இருந்தாலும் குடிப்பாரு. கிறுக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கையில நம்ம தானே பார்த்து கவனிச்சுக்கிறேன்னு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டமேனு டீ காப்பி என்னத்தையும் கொடுக்கறத வாங்கி குடிக்க கூடாதுல்ல. அவங்க வீட்டில் என்ன சாப்பிடுவாங்களோ அதை செஞ்சு கொடுத்தா தேவல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அவர் எதா இருந்தாலும் சாப்பிடுவாரு. இப்போ நீ என்ன போட்டிருக்க? காப்பி தூள் தாண்டி இருந்துச்சு, அதான் காப்பி தான் போட்டிருக்கேன். அவர் என்ன குடிப்பாருன்னு தெரியலையே. சரி நான் காஃபியவே எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறேன். ஆமா என்னது இது? வீடு ஃபுல்லாக கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க? கடை வச்சிருக்கா கடை. நீனே கண்ணு வச்சிருவ போல. குழந்தை சாப்பிடணும்லட்டி, அதான் கொஞ்சம் பூரியும் இட்லியும் அவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்கா இப்படி கொடுமைப்படுத்துற? ஒன்று பூரி போட்டிருக்கலாம். இந்த சன்னா மசாலா வேற வச்சிருக்க. பூரிக்கும் சன்னா மசாலாவுக்கே நல்லா இருக்கும். அப்புறம் எதுக்கு இட்லி? தேவையில்லாத வேலை பார்க்குற பத்தியா நீ? கிறுக்கி பூரி எண்ணெய் பலகாரம் அது 2 திண்டாலே ஒரு மாதிரி மறுக்கிக்கிட்டு வரேன். கொஞ்சம் சாம்பார் வச்சு இந்த இட்லியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அது ஒரு மாதிரி நல்லா தெரியும்ல. மத்தியானம் 2 மணி ஆயிரம் கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறதுக்கு. அது வரைக்கும் தாங்க வேணாமா? அப்பா அநியாயத்துக்கு கொழுந்தன விழுந்து கவனிக்காதக்கா. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? காலையில எந்திரிச்சதுல இருந்து அடுப்படிக்குள்ள போட்டு எதையாவது உருட்டிக்கிட்டே கிடக்க.
அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது. காலங்காலமா மருமையை வீட்டுக்கு வந்துட்டா விதவிதமா பலகாரம் வச்சு சுட்டு போடுறது அந்த காலத்துல இருந்தே வழக்கம். இருக்க போறது 4 நாள் நல்லது பல்லது சுட்டு போடுறது இல்ல. ஆனை குதிரைன்னு நம்மளால ரெடி பண்ண முடியலனாலும் நம்மளால முடிஞ்சதைனாலும் செஞ்சு கொடுக்கணும்ல. சரிம்மா தாயே, நீ விதவிதமா செய்யி, விடிய விடிய செய்யி. உன் குழந்தனுக்கு நீ செஞ்சு போட்டுக்கிட்டே இரு. நல்லா அவர் வயிறு பூதி குண்டப்பா மாதிரி ஆகட்டும். கழுதப்போ சாப்பிட முன்ன கண்ணு வைக்கிற அப்பத்த போடி எங்கிட்டு போய் சூடா காப்பியை ஊத்தி கொடுப்போ. சரிக்கா. அம்மா அம்மா என் மகக்காரி வந்துட்டா, இனி அவளை வச்சு சமாளிக்கணும். இன்னைக்கு பாப்பாக்கு ஸ்கூல் தானக்கா? ஐ பூரி அம்மா, இவ்ளோ பொரியும் எனக்கா? அம்மாடி, நம்ம வீட்டுக்கு சித்தப்பா வந்திருக்காங்கல்ல, சித்தப்பா சித்தி நீ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் பூரி சொல்றேன். அம்மா சாப்பிட்றியா? பல்ல விளக்கிட்டு வரியா? அம்மா இப்பவே ஒரே ஒரு பூரி எடுத்து தரியா, நான் சாப்பிட்றேன். அடிச்சுனா சரி, பல்ல விளக்காம திங்க போறியோ? போய் பல்ல விளக்கிட்டு வா, அம்மா எடுத்து வச்சு தரேன். பூமாரி, இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்லடி, ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல நீ? நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இதாடி 1.5 மாசமா நல்லா ஆட்டம் போட்டுட்டீல, சோகம் கண்டதெல்லாம் போதும், ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா ப்ளீஸ்மா, நான் ஸ்கூலுக்கு போகலம்மா. சேட்டை பண்ணக்கூடாது மக்கா, பள்ளிக்கூடத்துக்கு போனா தானே நல்லா படிக்க முடியும். கிச்சாலாம் பத்தியா, இன்னைக்கு கண் மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுவேன். நீ மட்டும் போகாம இருக்க போறியா? அம்மா நான் சித்தி கூடவும் சித்தப்பா கூடவும் இருக்கேம்மா. ப்ளீஸ்மா, நான் ஸ்கூலுக்கு போகலம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேம்மா. அப்படியே ஓங்கி அடிச்சனா சரி, கொஞ்ச நேரம் ரொம்பத்த மிஞ்சிரி என்ன? பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்ல இருந்து என்ன இப்படி செய்ய போற? சாயங்காலம் வந்து சித்தியும் சித்தப்பாயும் பாத்துக்கலாம். ஒழுங்கா கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போற வழியை பாரு. சித்தி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேன் சித்தி. நாளைக்கு நான் கண்டிப்பா ஸ்கூலுக்கு போயிருவேன் சித்தி. என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் தெரியும்? ஒழுங்கு மரியாதையா போய் கிளம்பு சொல்லிட்டேன். போய் பல்லு விளக்கிட்டு வா, சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. அக்கா சரி விடு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஒண்ணுமே நடத்த மாட்டாங்க, பேர் தான்க்கா கேட்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு தான் இருக்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருக்கட்டும், விட. வீட்ல இருந்து என்ன செய்ய போறா? பள்ளிக்கூடத்துக்கு போனா இன்னைக்கு எந்த கிளாஸ் எங்க உட்கார வைக்கிறாங்க, எந்த பிள்ளை பக்கத்துல உட்காரலாம்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. புக்கு கொடுத்தா வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் வீட்ல எல்லாம் இருக்க வேணாம், போகட்டும் போ. சித்தி ப்ளீஸ் சித்தி, சித்தி சித்தி நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போறேன் சித்தி. அம்மா என்ன தாண்டி திட்டுவா? சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கோ, நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூல் போயிடணும் சரியா? நாளைக்கு கண்டிப்பா போயிருவேன். அக்கா அவரும் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருக்கா. நான் பாப்பா அவரு 3 பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரோம். நீ பாப்பா ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டோம்க்கா, அவதான் எங்க கூட இருந்தா ஜாலியா இருக்கும்ல. அவருக்கும் வீட்டுல தனியா இருக்க போர் அடிக்கும்க்கா. இல்ல இல்ல, எனக்கு என்னமோ இப்ப எடுத்த முடிவு மாதிரி தெரியலையே. 3 பேரும் கூட்டுக்கிழவனியா சேர்ந்து முடிவு பண்ணிட்டுல வந்து சொல்றது மாதிரி தெரியுது. சித்தி அம்மா கண்டுபிடிச்சிருச்சுடி. நீ காட்டி கொடுத்துருவ போலடி, வாயை முடிக்கிட்டு இரு. லீவ் போடணுமா வேணாமா? வேணும் வேணும். அப்பனா அமைதியா இரு. அக்கா இன்னைக்கு பாப்பா ஸ்கூல் லீவு தான், நான் அவளுக்கு போய் பால் ஆத்தி கொடுத்துட்டு அவருக்கு காஃபி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அது சரி அது சரி, சரி சரி போ. சூடு ஆறிடுச்சுன்னா லேசா சுட வச்சு குடி கேசல. சரிக்கா. இட்லியும் வெந்துருச்சு போலயே. என்னங்க காஃபி? அடேங்கப்பா, என் பொண்டாட்டி காலையிலே எந்திரிச்சு காஃபிலாம் போட்டுட்டா போல் இருக்கு. நான் இல்ல, அக்கா தான். உங்களுக்காக காஃபி மட்டும் இல்ல, தடபுடலா காலையிலேயே அங்க பெரிய விருந்தே ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. விருந்தா? என்ன பண்றாங்க? எதுவும் விசேஷமா? நீங்க தான் விசேஷம். உங்களுக்காக தான் அக்கா காலையிலேயே பூரி இட்லி சன்னா மசாலா குருமா சாம்பார் சட்னின்னு பல வகையில பல டிஷ்ஷஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னடி ஹோட்டல் மெனு சொல்றது மாதிரி சொல்ற? கேக்குற உங்களுக்கே இப்படி இருக்குன்னா, காலையில இருந்து அக்கா அடுப்படியை விட்டு நகலவே இல்லை. அங்கிட்டு போனா அந்த சமையல், இங்கிட்டு வந்தா இந்த சமையல்னு எல்லா வேலையும் முடிச்சு லாஸ்ட்ல இட்லி வெந்துட்டு இருக்கு. அட ஒரு ஆளா கடந்து எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணும்? நான் என்ன அவ்வளவா சாப்பிட போறேன்? வீட்டுக்கு வந்த மருமகனை விழுந்து விழுந்து கவனிக்கணுமா. அம்மா அப்பா இருந்து என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாத்தையும் இவ ஒத்தாளா தனியா கிடந்து செய்யணுமா. மத்தியானம் கோழி அடிச்சு குழம்பு ஆட்டுக்கால் வறுவல்னு பயங்கரமா லிஸ்ட் மெனு சொன்னா தெரியுமா. ஏய் வாலு, நீ கிச்சன் பக்கமே போக மாட்ட, எதுக்குக்கா இவ்ளோ கஷ்டப்படுற? அவருக்கு சும்மா சிம்பிளா சாம்பார் ரசம் பண்ண நல்லா சாப்பிடுவாருன்னு சொல்லிருக்கலாம்ல. கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடி வடிச்ச தண்ணி கையில கொட்டுச்சுல, அதோட அவ்வளோதான். நீ உன் புருஷன் வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு எந்த உதவியும் பண்ண வேணாம் தாயே. நீ பாட்டுக்கு கையில காலில் கொட்டிக்கிட்டு கிடக்காத, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு எல்லா வேலையும் அவளே பிடுங்கிக்கிட்டா. எங்க அம்மா இருந்து எனக்கு எவ்வளோலாம் செய்வாங்களோ அத்தனையும் எங்க அக்கா பார்த்து பார்த்து செய்யறா தெரியுமா. அவளை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோலாம் சிரமப்பட்டு செஞ்சு அன்பை காட்ட வேணாம். நீ இருக்கிறத கொடு, அவர் சாப்பிட்டு பாருன்னு சொல்லு சரியா?
எங்க ஃபோன் அடிக்குது. ஜீவா ஜீவா பேசுறான். ஹலோ சொல்லு ஜீவா. ஹலோ விக்கி பேசுறது கேக்குதா? சொல்லு ஜீவா கேக்குதுடா, சொல்லு சொல்லு. விக்கி நான் மண்டபத்துல தாண்டா இருக்கேன், ஃபுட்டேஜ் செக் பண்றதுக்காக வந்தேன். ஜீவா சிசிடிவி ஃபுல்லா செக் பண்ணியா? ஏதாவது ஒரு இடத்துல செயின் கவர் ஆயிருக்காடா? எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கா இல்ல வேற எதுவும் ப்ராப்ளமா? விக்கி செயின் எப்படி மிஸ் ஆச்சு, மிஸ் ஆன இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்குடா. யாரு எடுத்தாங்கிறத முதற்கொண்டு கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர் சூப்பர் ராஜீவா, செயின் எடுத்தது யாருன்னு அதுல தெளிவா தெரியுதுல்ல? தெளிவா கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு மச்சான். ஜீவா செயின் எடுத்தது சிங்காரண்ணன் இல்லைல? ஏங்க அண்ணன் என்ன சொல்றாங்க? மாமா இல்லைல்ல, மாமா செயின் எடுக்கல இல்லைங்க. ஒரு நிமிஷம். சொல்லு ஜீவா, செயின் எடுத்தது அண்ணன் இல்லைல? விக்கி செயினை எடுத்திருக்கிறது யாருன்னா? ஏங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கீங்க? ஏங்க என்னங்க ஆச்சு? அண்ணன் என்னங்க சொன்னாங்க? மாமா எடுக்கலல்ல. ஜீவா அந்த ஃபுட்டேஜை வாங்கிக்கிட்டு நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா, மத்ததை நம்ம வீட்டுல வந்து பேசிக்கலாம். ஓகே ஓகே விக்கி, அப்ப நான் இப்பவே கிளம்புறேன். ஓகே ஜீவா, நேரா வீட்டுக்கு வந்துரு. செயினை எடுத்தது யாரு? அண்ணன் என்ன சொன்னாங்க? யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சாச்சா? ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. மாமா இல்ல, மாமா மேல எந்த பழியும் வந்துடக்கூடாதுங்க. என்ன சொல்றது நயன்தாரா, ஜீவா ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வரட்டும், நீனே பார்த்து தெரிஞ்சுக்கோ. எங்க ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கட்டும், அண்ணன் தான் பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டாங்கல்ல, யாருனாவது என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிரும் போல, ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. மாமா அந்த நகையை எடுக்கலல்ல. நயன்தாரா